அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனாலாக்ஸ் சமையல் நேரம். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 மினிட்ஸில் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பேன்கேக் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பிளாக் பெப்பர், காரத்துக்கு 2 சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லி இலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த பேன்கேக் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கோஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுறணும். உப்பு எல்லாமே கரைஞ்சிடணும். இப்போது அடுத்ததாக இதோடு சேர்த்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் கேரட் தான் வெட்டி வச்சுருக்கேன். பாதி கேரட் ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலைகள் நம்ம சேர்த்துக்குவோம். மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா இப்போது நல்லா உருகிடுச்சு. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையோட பேட்டரை நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. போதும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை இப்போது நாம் ஒரு 5 மினிட்ஸ் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இப்போது ஆயிட்டது. முட்டை அதோட நுரைகள் பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிப்பகுதி நல்லா வந்துருச்சு. அதோட கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள். இப்போது இதை நாம் ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்து பேன் மேலே வச்சுக்கலாம். பேன் மேலே வச்சுட்டு நம்ம திருப்பிடலாம். நீங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா உங்களோட மேல் பகுதி திரும்பிடியும் அடிக்கி போயிடும். அதை எடுத்து நம்ம இப்போது பேனில் போட்டுக்கணும். இந்த மாதிரி பேனில் போட்டதுக்கப்புறமா லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்பெக்டலாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துட்டேன். அதை நான் என்னோடய ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வச்சுட்டேன். நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சாப்பிங் போர்டாக இருந்தாலும் சரி, பிளேடாக இருந்தாலும் சரி வச்சு திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கனாக்கா 2 பகுதியும் ஈக்குவலாக வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை நான் உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். ரொம்பவே குயிக்காக இந்த டிஷ் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்கள் கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சில பிள்ளைங்க பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் கட் பண்ணிவிட்டேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஹார்டாகவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இந்த ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.